ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக சூப்பராக எப்படி நான் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு செம்ம காம்பினேஷன் பனி பட்டர் மசாலா. நம்ம கடையில் போயிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் பசங்க வச்ச மாவெல்லாம் நம்ம ஹோட்டல் மசாலா அந்த மாதிரி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கு கொஞ்சம் வெதுப்பான தண்ணியை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு தொட்டு பார்த்தா சூடு இருக்கணும். அந்த பொறுக்கிற லைட்டாக அந்த சூட்டில் வந்து ஒரு ஸ்பூன் சர்க்கரையை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறமா அதே ஸ்பூன் எந்த அளவில் நம்ம சர்க்கரையை போட்டோமோ அதே அளவில் ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட் போட்டுக்கலாம். ஏன்னா சர்க்கரை சாப்பிட்டு தான் அந்த ஈஸ்ட் வந்து வளரும். ஸோ 5 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுவோம். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வரும். பொங்கி வந்தப்போ நான் 1.5 கப் மாவு எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மாவு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தேவைப்பட்ட தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக மேலே ஆயில் தடவி இதை வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்தில் 2 மணி நேரம் வரைக்கும் நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இது நீங்கள் வந்து 2 மணி நேரத்துக்கு டிஸ்டர்பே பண்ணாதீங்க. மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு டிஷ்ஷும் கொடுத்துடலாம். இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, பிசையறதுக்கு என் தங்கச்சி வந்து நீ ரெஸ்ட் எடு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக நல்லா எண்ணெயை ஊற்றி இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் போல் இப்படி பிசைஞ்சிக்கிட்டா, கொஞ்சம் நல்லா ஆயில் போட்டு நம்ம இப்படி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிட்டா, பிசைஞ்சு வச்சதுக்கப்புறமா கீழே உட்காந்துக்கிறேன் கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துட்டு ஒரு தட்டு வச்சு இந்த மாதிரி கையிலையே நீட்டமாக ஸ்ப்ரெட் பண்ணி இந்த ஷேப்பில் வந்து செஞ்சுக்கிட்டா. ஸோ நான் வந்து பக்கத்தில் வந்து ஒரு தட்டில் வந்து பட்டர் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அந்த பட்டரை வந்து மெல்ட் ஆக்கி வச்சுருந்தேன். அதை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு தவால, அதுக்கப்புறம் இந்த முன்பக்கமும் பின்பக்கம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் திருப்பி போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ரோஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் எடுத்து அதுக்கு பனி பட்டர் மசாலாவோட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி கொடுத்துருக்கேன். இந்த ரெசிபி வந்து நான் அப்லோட் பண்ணுற சீக்கிரமாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்துடும், மறக்காமல் பாருங்கள். பாய்.